மதுரை தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள ஓர் அடையாளமான நகரம். அதன் வரலாறும் கலாச்சாரமும் ஆன்மீக மரபுகளும் தொடர்ந்து நகரும் நகர்ப்புற வளர்ச்சியும் இன்றும் பாரம்பரியத்துக்கும் நவீனத்துவத்துக்கும் பாலம் போட்டு நிற்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் மதுரை நகரம் பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றங்களை நாடியுள்ளது. நகரின் அடிப்படை அமைப்புகளில் இருந்து பொருளாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நிகழ்வுகள் என பல துறைகளிலும் மாற்றங்களை பதிவு செய்துள்ளது. மதுரை மாநகராட்சியின் திட்டமிட்ட வளர்ச்சி நடவடிக்கைகள் நகரின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. கடந்த ஆண்டுகளில் சுகாதார வசதிகள் மேம்பட நகருக்கு பல புதிய மருத்துவமனைகள், மருத்துவ சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி நகரின் பல பகுதிகளில் புதிய பசுமை பூங்காக்கள், நடைபாதைகள், ஓய்விடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலைகளின் தரத்தை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பழைய சாலைகள் சீரமைக்கப்பட்டு புதிய சாலை இணைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் பஸ் நிலையங்கள், மேம்பாலங்கள், சிக்னல் அமைப்புகளில் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சமீபத்திய நகர வளர்ச்சி அறிக்கைகள் மதுரையில் கழிவுநீர் மேலாண்மை, குடிநீர் விநியோகம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற அடிப்படை சேவைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை பதிவு செய்கின்றன. நகரின் சில பகுதிகளில் பசுமை மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவை நகர சூழலை தூய்மையாக்கும் முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் மரம் நடுவது, கழிவுகள் சுத்தம் செய்வது போன்ற செயல்பாடுகள் மக்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெறுகின்றன. கல்வித்துறையில் மதுரையின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. நகரில் உள்ள பழம்பெரும் கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் சமீபத்திய காலங்களில் புதிய பள்ளிகள், கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி, தொழிலாளர் பயிற்சி, ஆராய்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கல்வி கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு சிறந்த வசதிகள், நூலகங்கள், ஆய்வகங்கள், விளையாட்டு அரங்குகள் வழங்கப்பட்டுள்ளன. நகரின் பள்ளிகளிலும் மாணவர்களின் ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் புதிய பாடத்திட்டங்கள், கூடுதல் வகுப்புகள், அறிவியல் கண்காட்சிகள், கலாச்சார விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொருளாதார வளர்ச்சியில் மதுரை நகரம் கடந்த சில ஆண்டுகளில் புதிய உயரத்தை எட்டியுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், வணிக வளாகங்கள், நவீன வணிக மயங்கள் உருவாகியுள்ளன. நகரில் பல்வேறு புதுமையான தொழில்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி பெற்றுள்ளன. சுற்றுலா துறையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மஹால், கந்தசி குருவாயூர், காடம்பாவனத்தார் கோயில் ஆகிய இடங்களை சுற்றி சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. புதிய ஹோட்டல்கள், வழிகாட்டிகள், போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனுடன் தேசிய மற்றும் பன்னாட்டு மாநாடுகள், கண்காட்சிகள், வணிக சந்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மதுரை நகரம் பண்பாட்டிலும் சமுதாய நிகழ்வுகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் நகரில் பல்வேறு இசை, நடனம், நாடக, இலக்கிய விழாக்கள் நடைபெற்றுள்ளன. இவை நகரின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வளர்க்கும் தளமாக அமைந்துள்ளன. பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமூக விழாக்கள், திருவிழாக்கள், புத்தாண்டு கொண்டாட்டங்கள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், பெண்கள் சுய உதவி குழுக்கள், குழந்தைகள் நல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மதுரையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. சமீபத்திய காலங்களில் பசுமை நகரம் திட்டத்தின் கீழ் அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளன. நகரின் பூங்காக்கள், மைதானங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பசுமை மேம்படுத்தும் முயற்சிகள் ஆர்வமுடன் நடைபெறுகின்றன. கழிவுநீர் மேலாண்மை, பிளாஸ்டிக் ஒழிப்பு, கழிவுகளை முறையாக பிரித்தெடுத்து சுத்திகரிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிகள், கல்லூரிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. நகரில் சமீபத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். கடந்த வருடம் மதுரை மாநகராட்சி புதிய பசுமை பூங்கா ஒன்றை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஓய்வுக்கு மற்றும் உடற்பயிற்சிக்கு வசதிகள் ஏற்படுத்தியது. நகரின் நகர்ப்புற பகுதிகளில் குடிநீர் விநியோக குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் குடிநீர் பற்றாக்குறை குறைந்திருக்கிறது. சமீபத்திய நகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நகரின் முக்கிய சந்தைகள், வணிக பகுதிகள், போக்குவரத்து மையங்களில் சுத்தம் மற்றும் ஒழுங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வீதி விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நகரின் இரவு நேர போக்குவரத்து பாதுகாப்பும் மேம்பட்டுள்ளது. மதுரை நகரின் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது. புதிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இவை
வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை அதிகரித்து இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி வருகின்றன. வணிக வளாகங்கள், தொழிலாளர்களுக்கான பயிற்சி மையங்கள், ஆரம்ப கணினி நிறுவனங்கள், புதுமை சந்தை என பல புதிய முயற்சிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை நகரின் சுற்றுலா துறையில் சமீபத்திய வளர்ச்சி மிக குறிப்பிடத்தக்கது. புதிய சுற்றுலா வழிகாட்டிகள், தகவல் மையங்கள், ஆன்லைன் முன்பதிவு வசதிகள், சுற்றுலா பேக்கேஜுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை விமான நிலையத்தில் கூடுதல் விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மதுரை நகரில் சமீபத்திய காலங்களில் நடைபெற்ற பொதுமக்கள் கலாச்சார நிகழ்வுகள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள், கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை நகரின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன. மொத்தத்தில் மதுரை நகரின் சமீபத்திய வளர்ச்சி, அதன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக கலாச்சார நிகழ்வுகளில் தொடர்ச்சியான முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகிறது. மதுரை பாரம்பரியமும் வளர்ச்சியும் கலந்த ஒரு நகராக அதன் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு துறைகளிலும் புதுமையான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது.